தங்கலான் தானே போன பார்த்தா டிமாண்டி காலனி மாதிரி இருக்கு, திடீர்னு பேய் படம் மாதிரி இருக்குண்ணா. worth watching. வேற லெவல்ல எல்லாமே வேற லெவல்ல. புது டிஃபரெண்டா இருக்கு சார், செமையா இருக்கு. படம் வந்து ரொம்ப லேகா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேகா போகுது. எதிர்பார்த்த அளவு இல்ல ப்ரோ. சியான் ஆக்டிங் ஆஸ் யூஷுவல் ஆர்டர் இருக்கு, வேற லெவல் பயங்கரமா இருக்கு ப்ரோ. ஓகே தான் ப்ரோ, நாட் எக்ஸ்பெக்டட் மார்க். சியான் ஆஸ் யூஷுவல் ஆர்டர் இருக்கு, பிச்சு தள்ளிட்டாரு. மியூசிக் ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணிருக்காங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் லேக் தான். அது முக்கியமான பாலிடிக்ஸ் அது பேசியிருக்காரு. நிறைய சின்ன சின்ன இதெல்லாம் கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, ஓவரால் நல்லா இருக்கு. ஆமாம்மா, அது அப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காரு. ஓவரால் நல்லா இருக்கு, பார்க்கலாம், பார்க்க வேண்டிய படம். சூப்பராக இருந்தது. அந்த அவரோட கெட்டப் பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கணுன்னு நாங்கள் ஆர்வமாக வந்தோம். எப்போமோ ஸ்டைல் லுக்கு வேறு அவர் படம்னாலேயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது 100% டிஃப்ரெண்ட்டாக இல்லை, பயங்கரமாக இருந்தது. ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் போட்டு இருக்காரு. இப்படி தான் நடிச்சிருக்காருன்னு நாங்கள் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறோம். ஒரு சீன்லேயும் மியூசிக்கும் சூப்பராக இருந்தது. ஹீரோயினும் அவருக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக நடிச்சிருக்காங்க. இது வந்து மக்களுக்காக அந்த ஒரு தங்கத்தை போயிட்டு அவர் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வருது. அதோட ஹார்ட் ஒர்க் என்ன, கஷ்டப்பட்டு போடுறது, அந்த மாதிரி எடுத்திருக்காரு. நல்லா இருந்தது. ஃபைட் அப்போவும் அந்த மியூசிக் தான் செம்மையாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கு எல்லாமே, ஸ்க்ரீன் பிளே, மியூசிக்கு, ஆக்டிங்கு, சினிமோட்டோகிராஃபி எல்லாமே வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. சாம் அவர் பண்ணியிருக்காரு, ஸ்டண்ட் சாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. செம்மையாக இருக்குது ஒர்க்கு. டைலாக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. லைவ் ரெக்கார்டு, அது ரீ ரெக்கார்டிங் கிடையாது, எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிளாட் அதான் இன்னும் வரும். ஃபர்ஸ்ட் இப்போ தான் தங்கத்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தங்கத்துக்கான போர்லாம் இன்னும் இருக்குது. நல்ல எஃபர்ட். ரெண்டு பேரும், ரஞ்சித்தும் சரி விக்ரமும் சரி, செம்ம எஃபர்ட். கதை ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஜிவிபி ரொம்ப கத்தி ஓன்னு கத்தி நம்மளுக்கு பார்க்கறதே இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு எல்லாமே ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரியே இருக்கும். அடுத்தடுத்து என்ன வரும்ன்ட்டு. ஆனால் நல்ல எஃபர்ட், ரெண்டு பேருமே நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க. அவர் எப்பவும் சொல்கிற பொலிட்டிக்கல் மெசேஜ் தான் இதுலேயும் போட்டிருக்காரு. ஒரு 2 சீன்ல வரும், அவ்வளோ, வேற எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நல்லா விறுவிறுந்தா போச்சு. எதுவுமே லேக் ஆன மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் பிஜிஎம் ஸ்கோர் சூப்பராக இருந்தது. ஜிவி பிரகாஷ் ஹஸ் டன் வெரி நைஸ் ஜாப். எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ்லாம். விக்ரம் ஆக்டிங் வாஸ் so good. So far சொல்ல வந்த narrative was excellent. It was understood. எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி இருந்தது. இல்ல ஆக்சுவலாக இது பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் மாதிரி காட்டுறாங்க. அந்த வேரியேஷன்ஸ் இருக்கு. பட் அந்த வேரியேஷன் கூட கிளாரிட்டியோட கிளியராக இருக்கு. செம்மையாக இருக்கு, மாசா இருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா தங்கலான் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக உள்ள மூவி அது. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் மீட் பண்ணுமா சார், ரஞ்சித் சார் படம் முன்னாடி சரியாக போகல, அதெல்லாம் மீட் பண்ணுமான்னு நினச்சோம். ரெண்டு பேருக்குமே ஒரு பெஸ்ட்டு கம்பேக் ஃபிலிமாக இருக்குது. ஏன்னா விக்ரம் சார் ஆக்டிங் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. எல்லாருக்குமே விக்ரம் சார் ஆக்டிங் இருக்கும். ஏன்னா ஒரு படத்துக்கும் அவர் எடுக்கிற மெனக்கடலாக இருக்கட்டும், அவருக்கு அந்த கேரக்டருக்காக பாடியை வருத்துகிற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த படத்தில் ஜிவி மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த இதை எவ்வளோ என்ஹான்ஸ் பண்ண முடியும், அந்த மூவியை எவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணி காட்ட முடியுமோ அவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணி காட்டியிருக்காரு. ஸோ ஓவராலாக இந்த படத்தில் விக்ரம் சாரோட ஆக்டிங்கு அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு தங்கலானா தான் பார்க்குறோம். ஸோ விக்ரம் சார் நடிச்சிருக்காரு, பார்வதி மேனன் நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இது ஒரு சமூகத்தோட ஒரு பிரச்சனையாகவும் அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க. ஏன்னா நம்ம ஒரு கெயின் இருக்கணும். இப்போ ஒரு படத்தில் எடுக்கிறோன்னா, ஏன்னா ரஞ்சித் சார் படத்தில் அது கண்டிப்பாக இருக்கும். அந்த கெயின் இதில் ஜாஸ்தியாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் 15 மினிட்ஸாக இருக்கட்டும், அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் ரொம்ப ஒரு டிரான்சிஷன் மாதிரி ஒன்று இருக்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஃபைட் ரொம்ப அந்த பறந்து உள்ள அந்த ஃபைட்லாம் இல்லை, ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஃபைட்ஸு, ரொம்ப அந்த அச்சா உச்சான்ற ஃபைட்ஸ்லாம் கிடையாது. படத்தில் மோஸ்ட்லி ஃபைட்ஸ் இருக்காது. ஏன்னா அவங்க எதிர்கொள்கிற அந்த கஷ்டமும் அதெல்லாம் தான் தெரியும். அந்த ஃபைட்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க அடிக்கும் போது அது அதான் கதையோட ட்ராவல் பண்ணும் போது எல்லா சீனும் அதை எதிர்பார்க்க முடியாது. நம்ம ப்ராப்பராக தான் பார்க்கணும். அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் ஒரு டிரான்சிஷன் சொல்லல, அது மியூசிக்கோட கேட்கும் போது ரியலாகவே கூஸ் பம்ப்ஸ் தான். அதுதான் இவர் ஒரு சில இடத்துல பொலிட்டிக்கலாக நிறைய விஷயம் பேசிப்பார். ரஞ்சித் சார் படம் தெரியும். அந்த பொலிட்டிக்கலான டயலாக்ஸுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இதில். ஏன்னா ரொம்ப பொலிட்டிக்கலாக பேசினாலும் ஒரு மாதிரி ரொம்ப ரசிக்கத்தன்மை கம்மியான மாதிரி இருக்கும். கரெக்டான இடத்துல பேசினாலும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு, வேற லெவல். நம்ம சொல்லணும், அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் எப்பவுமே ஹார்ட் ஒர்க் போட்டு சூப்பராக நடிச்சிருக்காங்க. கேரக்டரே வாழ்ந்துருக்காங்க ஹீரோயினும் விக்ரம் சார். நல்லா இருக்கு சார், எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாரும் நேரில் பாருங்க. ஏன்னா விக்ரம் சார் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருக்கிறதால எல்லாரும் தேட்டரில் பாருங்க. இல்லை சார், அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி தான் போக தவிர அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு தவிர எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே இல்லை, லேகலாம் இல்லை. செகண்ட் ஹாஃப் யாருக்குமே தெரிஞ்ச விஷயத்த பார்க்குறதுனால அநியாயத்தில் உட்கார முடியாத அளவுக்கு ரொம்ப லேகாக இருக்குது படம். பட் இதுக்கு மேலே அவங்க பண்ண விஷயம் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது.
விக்ரமோட ஆக்டிங் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவரோட லுக்கு, அவர் போட்ட எஃபர்ட்டு, டோட்டல் டீமோட எஃபர்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மெயினாக செட் ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி அவங்க செலக்ட் பண்ண லொக்கேஷன் அவங்க ஒரு பீரியாடிக் ஃபிலிமில் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேயுமே அந்த மாடர்ன் விஷயங்கள்லாம் தெரியக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப கவனமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க போட்ட எஃபர்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. மியூசிக் முதல் கொண்டு எல்லாமே நல்லாயிருக்கு. பட் கீழே ஒரு பேஸ் சரியில்லாதனால இவங்க போட்ட எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போகுது. படம் நல்லா இருக்கு ப்ரோ. தங்கலான் தான் போனோம், ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. ஆமாம், பாட்டு ஒன்ஸு, அதான் படமே ஒன்ஸ் பார்க்கலாம், விக்ரம்காக பார்க்கலாம். மற்றபடி கேஜிஎஃப்லாம் சொன்னாங்க, கேஜிஎஃப்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை ப்ரோ. தங்கன்னு இல்லை, கேஜிஎஃப்லையாவது ஸ்டார்டிங்லேருந்து நம்ம காமிப்பாங்க, ஒரு த்ரில்லிங்காக போவோம், அவர் கடைசியில் அவர் கண்டுபிடிப்பார். இவர் வந்து டோட்டலாகவே எதுவுமே இல்லை ப்ரோ. தங்கம்னாங்களே தவிர தங்கத்தை கடைசியாக உடம்புல பூசிட்டு வந்து நிற்பார், அவ்வளோதான். ஒரு இல்லை, அது தங்கலான்னு போட்டு முடிச்சிருக்காங்களே தவிர பார்ட் 1 பார்ட் 2 வருதுன்ற மாதிரி எதுவும் கொடுக்கல. கன்க்ளூஷனே இல்லை ப்ரோ. ஒன்னே பார்க்க முடியல. 2லாம் வந்தால் நான் வரவே மாட்டேன் விக்ரம்கா. ஆனால் திருப்பி வந்தால் விக்ரம்காக வரலாம். சரி பார்ப்போம், விக்ரம்காக ஆனால் ஒன்ஸ் பார்க்கலாம் ப்ரோ. அவரோட ஆக்டிங்கில் குறை சொல்ல முடியாதுல்ல. விக்ரம் சாரை வந்து உருக்கி எடுத்திருக்காங்க இந்த படத்துக்காக. இந்த படம் நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன். நோ லாகிங், மியூசிக் வேற லெவலில் இருக்கு. ஜிவி வந்துட்டு மாஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலி ஜிவி என்னோட ஃபேவரட். இது தங்கலான் தான். பேய் பட கான்செப்ட் எடுத்திருக்காங்க, ஒன்றுமே புரியல. எல்லாம் அது இது சொல்கிறாங்க. பட் ஆனால் டிமாண்டி காலனியே போயிருக்கலாம், இன்னும் ஹாரராக இருந்திருக்கும். இது ஜானர் நினச்சி போனால் ஹாரராக இருக்கு. ஜிவி எல்லாமே நல்லா இருக்கு, ஃபைட் நல்லா இருக்கு. ஒன்றுமே இல்லை, கோல்டை திருப்பி காப்பாற்றுறாங்க. இவங்க கேட்டாங்கன்னு திருப்பி கொஞ்சோண்டு கோல்டு வந்து, அதான் சொல்ல கைண்ட் ஆஃப் டிமாண்டி காலனி தான்.